ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. தைலாபுர தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை. அன்புமணியுடன் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் GK மணியுடன் ஆலோசித்து வருவதாக தகவல். பாமக பொருளாளர் திலகபாமா உட்பட முக்கிய நிர்வாகிகளை நீக்கி ராமதாஸ் நடவடிக்கை. பல மாவட்டங்களுக்கு புதிதாக மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து வருவதாகவும் தகவல். அன்புமணி ராமதாஸ் அழைப்பை ஏற்று பெரும்பாலான நிர்வாகிகள் வருகை. கட்சிக்குள் அவருக்கான பலத்தை காட்டும் வகையில் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து. கட்சியின் பொதுக்குழு மூலமாகவே பாமக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நிர்வாகிகளுடனான கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. மாமல்லபுரத்தில் தாவேகா சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா. 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை கௌரவித்தார் விஜய். தந்தை பெரியாருக்கே ஜாதி சாயம் பூச முயற்சி நடப்பதாக தாவேகா தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. அண்மையில் நடைபெற்ற UPSC தேர்வில் பெரியார் தொடர்பாக இடம்பெற்ற கேள்வியை சுட்டிக்காட்டி சாடல். இதுவரை ஊழலே செய்யாதவர்களை இளம் தலைமுறையினர் தேர்ந்தெடுக்க வேண்டும். காசு வாங்கிவிட்டு ஓட்டு போடும் கல்ச்சரை ஊக்கப்படுத்த வேண்டாம் என தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தல். அடுத்த வருடம் வண்டியாய் பணத்தை கொட்ட போறாங்க என தாவேகா தலைவர் விஜய் சாடல். இது நம்மிடம் இருந்து கொள்ளையடித்த பணம் தான் என்றும் பேச்சு. நீட்டை தாண்டி இந்த உலகம் மிக பெரியது என தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. மாணவர்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்றும் ஊக்கம். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக ஆலோசனை. மாநிலங்களவையில் உள்ள 2 சீட் யாருக்கு வழங்கலாம் என்பது குறித்து ஆலோசித்ததாக தகவல். ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கும் திமுக பொதுக்குழு கூட்டம். அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுக்கும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அழைப்பு. திமுக அரசு மீது குறை சொல்ல முடியாத எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புகின்றன. தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நகை கடன் கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக கடன் வாங்குபவர்களுக்கு விலக்களிக்க பரிந்துரை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்தது. கிராம் 8,920 ரூபாய்க்கும் சவரன் 71,360 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழ்நாட்டில் மேலும் 4 புதிய அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. கொலை குற்றங்களை விரைந்து முடித்து வைப்பதற்காக போலி குற்றவாளிகளை கைது செய்வதா? சிவகிரி கொலை வழக்கை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
வாணியம்பாடி தனியார் பல் மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு. அலட்சியமாக அளிக்கப்பட்ட சிகிச்சையில் 8 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடிக்கு மேல் உயர்வு. அணையின் நீர்மட்டம் 37 அடியாக உயர்ந்தது. தேனி கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அணை பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் செந்நிறத்தில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். தாய்லாந்து நாட்டில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்தல். 6 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 2 பேரை கைது செய்த சுங்கத்துறை விசாரணை. கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக சதுரகிரிக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை. நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி நடவடிக்கை. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 127 அடியாக உயர்வு. கடந்த 24 மணி நேரத்தில் நீர்மட்டம் 3 அடிக்கு மேல் உயர்ந்தது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஊரக படித்துறை தலைமை பொறியாளர் அலுவலர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. 9 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 கோடி ரூபாய் பறிமுதல். திருப்பதி அலிபிரி நடைபாதையில் சிறுத்தை நடமாட்டம். பிற்பகல் 2 மணிக்கு பிறகு 12 வயதுக்கு உட்பட்டோர் செல்ல அனுமதி இல்லை. தாய்லாந்தில் உள்ள பூங்காவில் இந்தியரை தாக்கிய புலி. புகைப்படம் எடுக்க முயன்ற போது திடீரென தாக்கியதால் பரபரப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை புதின் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா வலியுறுத்தல். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரிக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். அதிகார வரம்புகளை மீறி டிரம்ப் செயல்படுவதாக பெடரல் நீதிமன்றம் கண்டனம். ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.